சாவதுக்கு தான் கிறிஸ்தவனை வந்திருக்கிறோம். வாழு உனக்கு வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாரு. என்னடா சத்தியத்தை பேசலான்னு பாருடா. சாவறதுக்கு தான் கிறிஸ்தவன், கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, இப்படிதான் சொல்றாங்களே, தப்புன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடி கொடுப்பார், இந்த காலத்துல கார் கொடுப்பார், அதெல்லாம் கொடுப்பாருங்க. என்ன கொடுப்பார்? உலகத்தான் போல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு. நல்லா பேசுறாருல, உலகத்தான் போல கேட்டுனீங்க, கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாருன்னு. அதுதான் கொடுப்பாரு, அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. அதை இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. உலகத்தான் போல உலகத்து காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு. அது சுவிசேஷத்துல சொல்ல வேண்டியது. பாத்தீங்களா, ஓட்டன்றதை நிரூபிக்கிறாருன்ட்டு. அவருக்கு கார் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாருன்றதான் சுவிசேஷத்துல சொல்லணுமா. பைபிளை படிச்சிருந்தாருன்னா சுவிசேஷம்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். யாருன்னா எதனா சொல்றது, அதை ஒரு எழுதி அப்படியே வந்து ஒப்பிக்கிறது. இப்படி இருந்தா ஓட்டையா தான் இருப்பார் லாஸ்ட் வரையும். ஐயா ஓட்ட, உங்களுக்கு சுவிசேஷம்லாம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே படிச்ச கடவுள் நமக்காக வந்தாரு, சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்தாரு, அவர் மறுபடியும் வர போறாரு, மனம் திரும்பணும், இதெல்லாம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷம்லாம் கடவுள் இதை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, கடன் பிரச்சனையை தீர்ப்பாரு, குழந்தை கொடுப்பாரு, இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு உள்ள வந்தவளே அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் ஊழியக்காரன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுதான் சுவிசேஷமா உங்களுக்கு.